ஹலோ வணக்கம், இது தமிழ் இமேஜின். சரிங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. எல்லாருக்குமே ஓரளவுக்கு சம்பாதிக்க வரும். அந்த பணத்தை வந்து எப்படி சம்பாதிக்கலாம், எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன இதில் இன்வெஸ்ட், எது நம்ம ஐடியா ஃபுல்லாக அதில் ரொம்ப ஈஸியாக போட்டுற முடியும். அது எல்லாத்தையும் போட்டோம்னா நம்ம உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அட்ராக்டிவ் ஆகிடும். ஓகே, நம்மளால் மணி இவ்வளோ க்ரோ பண்ண முடியுது. ஆனால் என்ன பண்ணாலும் இந்த லாஸ்ட் டே வந்துச்சுன்னா மட்டும் பர்ஸெல்லாம் எம்டி ஆயிடுது. அது ஏன், என்ன, எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ரொம்ப கஷ்டம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வாங்கணும்னு போயிருப்போம், இல்லை வேறு ஏதாவது வாங்கியிருப்போம், எந்த இடத்துல காசை லூஸ் பண்ணுறோம் அதை பற்றியும். அதே நேரத்தில் நம்ம கஷ்டம், நம்ம தான் சம்பாதிக்கிறோம், ஆனால் அந்த காசை சேவிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் திருட்டுத்தனம் தேவை. ஸோ அந்த திருட்டுத்தனத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறோம். அது எப்படி சொல்கிறதுனா, உங்கள் சொந்த காசு நீங்கள் வந்து இப்போ ஒரு பொருள் வாங்கணும் வைக்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்குது. அதே வந்து அந்த பொருளை வாங்கி அதை தேவை இருக்கா, அதே நேரத்தில் எதுக்கு வாங்குகிறோம், என்ன விஷயமான வாங்குகிறோம், அந்த இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து முழுக்க சேவிங்ஸு அப்புறம் மணி ஸ்பெண்டிங்கான அந்த விஷயங்கள், அதை பற்றி தான் இதை சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் க்ரோப் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதுவும் தெரியும்னா அதை கமெண்ட்டில் ரிவ்யூ பண்ணுங்கள். அது மட்டும் நம்ம சப்ஸ்கிரைப், லைக், கொஞ்சம் தம்ஸ் அப், அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோலாம் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்க, இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து சேவிங்ஸ்க்கானது, ப்ளஸ் வந்து காசை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கானது தான். ஸோ இதில் பணம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கான வீடியோ இது கிடையாது. அதை பற்றின வீடியோ எனக்கு ஐடியா தெரியும் போது நான் கரெக்டாக உங்களுக்கு திருப்பி அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு அப்டேட் கொடுங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ணேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வந்து நல்லா சம்பாதிச்சிருவோம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம போயிட்டு ஒரு ஷாப்பிங் பண்ணலாம். எவ்வளோ ஷாப்பிங் பண்ணலாம்? ட்ரெஸ்ஸு. ஓகே, ட்ரெஸ் வாங்கலாம். எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு? ஓகே, இந்த மாதிரி ட்ரெஸ். ஃபைன், இதை நம்ம டிசைட் பண்ணிடுறோம். ஓகே, என்ன பட்ஜெட்டில் வாங்கலாம்? 1000. ஓகே, 1000 ருபீஸ். இன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம ட்ரெஸ் வாங்க போகிறோம். அப்படியே நீங்கள் பட்ஜெட் போட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்க மாட்டீங்க. குறைஞ்சது 1200 தான் ஆகும். இல்லையா அட்லீஸ்ட் 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு மேலேயாவது ஆகும். அதே வந்து உங்கள் பட்ஜெட் நீங்கள் போடும்போது 600 அப்படி இல்லையா 800 அந்த மாதிரி போடுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1000 வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய ரியல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 800 வச்சுக்கோங்க. அந்த 800க்குள்ள நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க பாருங்க. ஒரு விஷயம் வாங்கினா அந்த நீங்கள் போட்டிருக்க பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குற மாதிரி வாங்குங்க. அதே நேரத்தில் நல்லதாகவும் போடுங்க. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் நல்ல விதமாக வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீட்டான ஒர்க் பண்ணி, ஓகே இதை பற்றி தெரிஞ்சு அந்த இதை நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கினா அது இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து திருப்பி அப்டேட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியும், இது வரைக்கும் நம்மளால் இதை பற்றி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, அதே மாதிரி வாங்கும் போதும் ரொம்ப போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வாங்காதீங்க. ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தால் நீங்கள் என்ன பிராண்ட் எது வாங்கினாலும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லைஃப் டைம் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி வாங்குங்க. ஓகேவா? இப்படியும் ஒரு விதமாக மினிமைஸ் பண்ணலாம். ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது என்னென்னா, திருட்டு காசு. திருட்டு காசா? அதான் திருட்டு காசு. அது ரொம்ப ஈஸிங்க. நம்ம சம்பளத்துலேருந்து நம்ம திருடணுங்க, அவ்வளோதாங்க. ஒன்றும் கிடையாது. மாத சம்பளம் உங்களுக்கு எவ்வளோன்னு போடுங்க. அதுலேருந்து 10% உங்களுக்கே தெரியாமல் மாட்டே போடுங்க. அதுதான் கரெக்டான விஷயம். இப்போ வந்து நான் வந்து 20% ஆட்டை போடுவேன். 20% ஆட்டையை போடுறேன்னா அது என்ன அர்த்தம்னா, அது வந்து நான் என்ன வேணால் பண்ணலாம். ஈவன் நான் கசக்கி அது அப்படி பண்ணால் கூட அந்த காசு வந்து எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரியாக நீங்கள் நினப்பில் வச்சுக்கணும். அது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சேவிங் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நம்ம பட்ஜெட்டு, இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ உங்களுடைய பட்ஜெட்டு, உங்களுடைய சம்பளம் வந்து 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க மாதம். நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஒரு 200 ரூபா ஏன் எதுக்குன்னு கேள்வி கணக்கு இல்லாமல் ஒதுக்க பழகுங்க. அதை வந்து நீங்கள் திருட்டு காசு என்னை பொறுத்த வரைக்கும் அது உங்ககிட்ட இருந்து திருடிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க.
அந்த காசை வந்து திருட்டு காசை தூக்கி போட்டுருங்க. அதை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஓகேவா? அது உங்களுடைய விருப்பம். ஆனால் வந்து அந்த காசு 200 ரூபா நீங்கள் சைடில் வைக்கிறது, அது 1000 ரூபா ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுதான் ஒரு சின்ன விஷயம். அது எப்படி, அது என்ன காரணம் எனக்கு புரியல அப்படின்றீங்களா? அது ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 1000 ரூபா நம்ம சம்பளம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கிட்டத்தட்ட கரெக்டாக போவோம். ஆனால் வந்து அந்த 1000 ரூபாயை போட்டு கரெக்டாக எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய செலவுகள். அந்த செலவுகளை எப்படி உள்ள கொண்டு வர்றது? அதுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து 1000, நீங்கள் அந்த 1000 கரெக்டாக எஸ்டிமேட் போடுவீங்க. உங்களுடைய 1000 ருபீஸை நீங்கள் வந்து மாதம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து நீங்கள் எஸ்டிமேட் போடுவீங்க, கரெக்டாக? ஆனால் நீங்கள் போடும்போது என்ன பண்ணால் அந்த 200 ரூபா நீங்கள் திருடிட்டீங்கன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 800 ரூபா. உங்களுடைய லைஃப் டார்கெட்டை ஃபுல்லாக அந்த 800 ரூபாய்க்குள்ளே தான் நீங்கள் போட்டே ஆகணும், ஓகேவா? அப்படின்றப்ப அந்த காசை எடுக்கணுமா? எடுக்கவே கூடாது. அந்த 800 ரூபாவில் தான் நீங்கள் அந்த மாதத்தை ஓட்டணும், ஓகேவா? ஓட்டி அந்த மாதத்தில் நீங்கள் 800 ரூபா விட்டு அதிலே எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா அந்த 200 ரூபாவை நீங்கள் சைடில் வச்சதாங்க எடுக்கவே கூடாதுங்க. திருப்பி அது 1000 மாறுற வரைக்கும் உங்களுடைய ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த 200 நீங்கள் 5 டைம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1000 ரூபா ஆகிடும். அந்த 1000 ரூபா இப்போ வந்து 5 மாதம் போயிடுச்சு. உங்களுக்கு வந்து அந்த 800 நீங்கள் வந்து ரொம்ப அழகாத்துக்கு வச்சுட்டீங்க, ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அந்த 200 ரூபா எடுத்து வச்சுருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு 1000 ரூபா கையில் சூப்பராக நிற்கும். இதுலேயும் ஒன்று இருக்குது. அந்த 1000 ரூபாயும் முழுசாக செலவு பண்ணக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அதுலேயும் அதையே ஃபாலோ பண்ணுங்க. அந்த நீங்கள் திருடுற காசுலேயும் 800 ரூபா வரைக்கும் போடுங்க. இல்லை தம்பி, நான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வாங்கணும், பட் எனக்கு டைம் கிடைச்சாலும் பரவாயில்ல, அது பொறுமையாக வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி வேல்யூவாக இருக்கணும் அப்படின்றீங்களா? எடுக்காதீங்க. அந்த 20% சைடில் போடுங்க. 10 மாதமாக வைங்க, அப்படியே வரும். அப்படியே இன்னும் ஒரு உங்களுக்கு என்ன வாங்கணும், என்ன வேணும், சூப்பராக வாங்கினாங்க. ரொம்ப ஈஸியாக வாங்கலாம். 5 மாதத்தில் உங்கள் சம்பளத்தை எடுத்துடலாம். 10 மாதத்தில் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே வாங்கிடலாம். ஸோ இதுதான் என்னுடைய லாஜிக்காக. நான் வந்து எனக்கு தேவையான பொருட்கள், இல்லை எனக்கு தேவையான விஷயங்கள், என்னுடைய தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் தான் வாங்குகிறோம், வைக்கிறோம். திடீர்னு நமக்கு தேவை, இது பிடிச்சிருக்கு, கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்ணுவேன். அந்த இது காசு சேர்க்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அந்த காசு இப்படி தான் சேர்ப்பேன். என்ன பண்ணுறேன்? எடுக்கிறேன், இதுலேருந்து நானே திருடி வச்சுக்கிறேன். அந்த காசு என்ன செலவு வந்தாலும் என்கிட்ட இல்லைன்னா அது இல்லை தான், அதை நான் யூஸே பண்ண மாட்டேன். அந்த கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிஜமாக சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் பழகிட்டீங்க, செம்மையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க. எவ்வளோ பெரிய எமர்ஜென்சி வந்தாலும் உங்களால் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக அதை விட்டு ஸ்கிப் பண்ணிட முடியும். ஏன்னா நீங்கள் யாரையும் நம்பலை, யாருக்கூடையும் டிபெண்ட்ஸில் இல்லை. உங்ககிட்ட அந்த காசு இருக்குது, உங்ககிட்ட உங்களோட காசே இருக்குது. அதை திருட்டு காசாக பத்திரமா வச்சுக்கோங்க. திருடுறது தப்பு கிடையாது, ஓகேவா? அதாவது நம்ம சம்பளத்துலேருந்து நம்மளே திருடுறது தப்பே கிடையாது. ஸோ அது ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்போ இது இந்த சைட் போதா? இந்த திருட்டு காசு எடுத்துட்டோம், அந்த மினிமைஸ் பட்ஜெட்டை பார்த்துட்டோம். இன்னொன்று என்ன, நம்ம இதில் பார்க்குறது, அதாவது பார்த்து எல்லா பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. நமக்கு அது தேவையா? எனக்கு ஐஃபோன் வாங்கினா ஆசைப்பா. ஐஃபோன் உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு தேவை? உங்களுக்கு அந்த பர்பஸ்க்கான தேவையில்லை. இன்னும் நிறைய மாடல் இருக்கும், இன்னும் சீப்பாக இருக்கும், இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு போங்க. உங்களுக்கு வந்து அது இன்னும் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐஃபோன் இஸ் அச்சீவ்மெண்ட், பட் ஐஃபோன் இஸ் நீங்கள் வந்து அதுதான், அது வந்து நம்ம இன்னொருத்தவங்க பார்க்கணும், இன்னொருத்தவங்க அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு மாடலான விஷயங்களுக்குள்ளே நம்ம போகிறோம். ஜஸ்ட் அ மாய். அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் போகிறத விட ரொம்ப க்யூராக யோசிங்க, ரொம்ப கரெக்டாக யோசிங்க.
உங்களுக்கு அது என்ன பர்பஸுக்கு தேவை அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருங்க. உங்களுக்கு வந்து அந்த தேவையில்லாத ஐட்டங்கள் நிறைய சேரவே சேராது. இல்லை எனக்கு வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு கிரேட் இருக்கணும், அப்படி இருக்கணும், இல்லை என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கு என்னுடைய இதுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷ்னல் அதோடைய இது தேவை கரெக்டாக புரியுதா? கண்டிப்பாக வாங்குங்க, பொறுமையாக பொறுத்திருந்து வாங்குங்க. உங்களுடைய ஐஃபோனை ரொம்ப ட்ரீமில் இஎம்ஐயோ எதுவுமே இல்லாமல் திருட்டு காசை பயன்படுத்தி நீங்கள் வாங்கலாம். எவ்வளோ பொறுமையாக இருக்கணும், எந்த இடத்துல திருடணும், எந்த இடத்துல கரெக்டாக கொடுக்கணும். உங்களுக்கே தோணிடுங்க, நீங்களே நினச்சா கூட இந்த திருட்டு காசை பழகிட்டிங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸை வாங்குகிற விஷயங்கள் நீங்கள் பழகிட்டிங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் காசு போடுறது ரொம்ப கம்மியாகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே அந்த மினிமைஸ்ட் ஆகிட்டே வரும். ஓகேவா? இதில் இப்போ அடுத்தது இது எப்படி சொல்கிறது, சேவிங் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து நிறைய வழி இருக்குது. இல்லைங்க, அந்த நிறைய வழி இருக்கிறத விட எனக்கு எது சூட் ஆகும் அப்படின்ற விஷயத்த நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த திருட்டு காசை விட்டுருங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு 10% உங்களால் எடுக்க முடிஞ்சா 10% எடுங்க. இல்லை தம்பி, என்னால் செலவு வந்து ரொம்ப கட்டுப்படுத்த முடியாது, அந்த 10% மொத்தமாக 30% என் சம்பளத்துலேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, 5% எடுங்க. 5% இல்லை தம்பி, அதுவும் எனக்கு கஷ்டம்னா நீங்கள் உங்களால் எவ்வளோ உங்களோட பர்சன்டேஜை வச்சு எடுக்க முடியுமோ எடுங்க, தப்பு கிடையாது. எடுத்துட்டு போஸ்ட் ஆஃபீஸு இல்லை வந்து உங்களுக்கு எதில் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு பற்றினது, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றினது, அதை பற்றிலாம் உங்களுக்கு நல்ல கரெக்டான நாலேஜ் இருந்துச்சு. ஸோ சேவிங்ஸில் வந்து இப்போ நம்ம டபுள்ஸாக காசு எடுக்க முடியுது. இப்போ வந்து ஒரு அமௌண்ட் நம்ம போடுறோம், அதே அமௌண்ட் வந்து இப்போ டபுளாக நம்மளால் எடுக்க முடியும். இல்லை அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜாக நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கான விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெரியுது, அதோடைய நாலேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சொன்ன இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு 20% வந்து நீங்கள் திருட்டு காசாக எடுக்கிறது. ஸோ அது இல்லாமல் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு திருட்டுத்தனமாக எடுக்கிறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுங்க. ஸோ அதை வந்து ஒரு இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள். அதை வந்து நீங்களும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீங்கள் அதை வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுங்க. சரி, நீ ஏன் அந்த தனியாக எடுக்கணும், நான் இந்த காசையே அதில் போடலாமா, அப்படி பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் இதை வந்து ஒரு 10% எடுத்துகிட்டு இன்னொரு 10% கூட நீங்கள் இதில் போடுங்க. ஆனால் வந்து ரெண்டையும் போய் குழப்பாதீங்க. ஏன்னா அது திருட்டு காசுன்னு தனியாக எடுக்கிறது திருட்டு காசாக தான் இருக்கணும். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, இதர செலவுகள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த இதர செலவில் அதில் தூக்கி போடணும். ஓகே, ஆனால் இந்த சேவிங்காக நீங்கள் ஒதுக்குற காசு வந்து இது சேவிங். இதை வந்து ஷார்ட் பீரியடில் வைக்காதீங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 வருஷமோ இல்லை ஒரு 2 வருஷமோ அப்படி வைங்க. இல்லை ஒரு 10 மாதம், இப்போ நகை சீட்டு போடலாம். ஸோ 10 மாதம். இதே வந்து நீங்கள் வந்து இதில் போஸ்ட் ஆஃபீஸ் ஆகி 9 வருஷம் ஸ்கீமு, நீங்கள் போடுற அமௌண்ட் டபுளாக வரும், அந்த மாதிரியான ஸ்கீமு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது பெனிஃபிட் கொஞ்சம் லாங்காகவும் அதே நேரத்தில் இல்லை கொஞ்சம் ஷார்ட்டாகவோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ, அந்த மாதிரி உங்களால் எதுக்குள்ளே அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியுதோ அதில் கரெக்டாக இதை அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த திருட்டு காசு இல்லாமல் திருப்பி ரெண்டாக எடுக்கிறது வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம். அப்படி இல்லை, வீட்டுக்கு வந்து ஒரு பொருள், ஓகே ஃப்ரிட்ஜ் வாங்கணும் இல்லை இது வாங்கணும், அந்த மாதிரின்றப்ப நீங்கள் வந்து அதை தனியாக ஒதுக்கி நல்லதாக ஒரு வருஷம் வெயிட் பண்ணி நல்ல பொருளாக வாங்குங்க. ஸோ உங்களுக்கு அதுவும் ஒரு விதத்தில் லாபமாக இருக்கும். ஒரு பொருளும் வந்து ஒரு விஷயமும் வந்து நீங்கள் உங்கள் சம்பளம் இல்லாமல் அந்த ஒரு சில விஷயம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய சேவிங். இப்போ வந்து உங்களுக்கு இஎம்ஐ கட்டணும்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஆனாலும் அந்த இஎம்ஐ கட்டி தான் ஆவீங்க, கரெக்டாக? ஸோ அதையே நீங்கள் இஎம்ஐ யூஸ் பண்ணுறீங்க. உங்ககிட்ட இருக்கிற காசையை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பேஷனும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணுற விஷயங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எது வேணும், உங்களுடைய தேவைகள், உங்களுக்கு ஃப்யூச்சர்.
இப்போ வந்து நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் ஆல்ரெடி கஷ்டப்படுறதுனால நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த நிலைமைக்கு போனோம்னா நம்மளோட பிள்ளைங்களுக்காக தான் இருக்கணும். ஸோ உங்களோட எய்மிங், உங்களுடைய கோல்ஸ் எல்லாத்தையும் அந்த சைடில் வைங்க. உங்களுடைய எப்போ மேரேஜ், எப்போ உங்களுடைய இது, எப்போ உங்களுடைய கமிட்மெண்ட், எப்போ உங்களுடைய அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஷெடியூலாக ஒரு காசுன்னு சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அதே நேரத்தில் உங்களுடைய சரௌண்டிங் சிஸ்டம்ஸ், உங்களுடைய லுக், பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்களாக உருவாக்குங்க. யாரையுமே இதுதான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன், இதை வச்சு தான் நான் வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே உங்கள் கண்ணில் போடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இமேஜின் பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய இன்ஸ்பயர் வந்து நம்மளாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம பாடியில் என்ன இருக்குன்னு இன்னும் முழுசாக நமக்கு தெரியாது. ஸோ அடுத்தவங்க பாடியில் என்ன இருக்குது, அவங்க மேலே என்ன போட்டிருக்காங்க, அது என்ன, அதெல்லாம் நமக்கு டசன்ட் மேட்டருங்க. அது எதுலேயுமே யூஸே ஆகாது. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் அதை பற்றிலாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உங்ககிட்ட உங்களை நீங்கள் பூஸ்ட் பண்ணுற மாதிரி என்ன விஷயமோ அதை பற்றி பாருங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய விஷயங்கள் எப்படி வந்து எந்த மாதிரி இடத்துல நம்ம காசை லூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி இடத்துல காசை வந்து சேர்க்குறோம், எந்த மாதிரி இடத்துலேருந்து காசை எடுக்கிறோம், இந்த இதை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாதுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ஏமாற்றவும் செய்யவே செய்யாது. அதுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். காரணம் அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அப்ளைவை பண்ணி பார்த்து நிறைய விஷயங்கள் நானும் என்னுடைய லைஃப்பில் பண்ணதுனால தான் எனக்கு இது இமேஜினாக கரெக்டாக தோணுச்சு. இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமே, நம்ம பண்ணதை இன்னொருத்தவங்கிட்ட சொல்லணும் இல்லையா, அதான் சொல்லலான்ட்டு சொன்னேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இது வந்து சேவிங்ஸ், பெனிஃபிட்ஸ், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ஸ், ஸோ உங்கள் சரௌண்டிங்கோடைய ஜோன்ஸ், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மணி மேக்கிங்காக இதை நீங்கள் நினச்சாலும் மணி மேக்கிங்காக பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே உங்களுடைய ஜோன்ஸாக இருக்கட்டும். சரிங்க, ஓகே, பாய். இட்ஸ் மீ தமிம் இமேஜின். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே முடிஞ்ச லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானும் கொஞ்சம் க்ரோப் ஆகிக்கிறேன். பாய்.